வணக்கம். கல்யாணம் எதுக்கு பண்ணுறதுங்க? ஆமாங்க, அதுதாங்க இன்றைக்கி வீடியோ. பாரிங் ஃபிசிக்கல் ப்ளஷர், தெர் ஆர் வேரியஸ் காசஸ் பிஹைண்ட் திஸ் ஃபார் மேரேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் பையனையும் பொண்ணையும் பேரண்ட்ஸ் அவங்க கண்காணிப்பில் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ஏஜ் அட்டன் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணும்போது பையன் பொண்ணு ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக அவங்க தன் சுய புத்தியில் குடும்பம் நடத்துகிறாங்க. தன் சுய புத்தி தப்பாக இருந்ததுன்னா சொல் புத்தி, புருஷன் சுய புத்தியில் இருந்தான்னா பொண்டாட்டி சொல் புத்தி, பொண்டாட்டி சுய புத்தியில் இருந்தால் புருஷன் அவனுடைய புத்தி, ரெண்டு பேரும் மாறி மாறி சேர்ந்து குடும்பம் நடத்தணும். பட் the parents of both of them have no business to interfere in the affairs. Follow me. அது it is applicable to government லெவலில், அப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல். எப்படின்னா, தன்னுடைய சுய புத்தியில் செய்யும்போது சொல் புத்தின்றது அடுத்தவங்க சொல்கிறது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அஃபிஷியல்ஸ்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை கேட்டு செய்யும்போது நல்ல நல்ல வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் எடுக்க முடியும். ஒரு ராஜா என்ன பண்ணுறான், இந்த கண்ட்ரி ஆஃப் தி ஆஃப் மேட் ராஜா என்ன பண்ணுறான், மந்திரி இல்லாத நேரம் பார்த்து ரெண்டு பேர் வந்தாங்க. டைலரு, அவன் நான் சைனா டைலரு, எனக்கு அத்தை தெரியும் இத்தை தெரியும்னு புழுகு மூட்டை விட்டான். ராஜா நம்பிட்டார். அவர் எப்படின்னா, அந்த ராஜா நல்ல துணி போடுறதுல ஒரு ஆசை. என்ன வேணுன்றாரு, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக நான் செஞ்சு கொடுப்பேன், 10 நாளில் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னா. அவன் போய் பார்த்தான்னா 10 நாளில் அவன் வாங்கிட்டு போய் அங்கே இருந்தான். மந்திரி ஊர்லேருந்து வந்துட்டார். ராஜா சமாச்சாரம் சொன்னோன்னு போய் பார்த்தாருங்க. அவன் ஒன்றும் வேலை செய்கிற மாதிரி இல்லை. ராஜா காதில் போய் கடிச்சாருங்க. ராஜா என்ன பண்ணார், அவங்க ரெண்டு பேரையும் வர சொன்னார். என்னன்னார், இன்றைக்கி 9வது நாள் ஆச்சு, இன்னும் துணி வரல, தைச்சி வரல. ஃபஸ்ட்டு 2 மணி என்ன கொஞ்சம் தான் முடிக்கணும்னா, சரி ஒத்தனை கூப்பிடுன்னா. அவன் கையை வெட்டினான். ஏன் சாமி எங்கள் கையை வெட்டினீங்கன்னா, எனக்கு செய்கிற மாதிரி துணி நீ வேற ஒருத்தனுக்கு செய்யக்கூடாது அப்படின்னா. அடுத்தவன் என்ன பண்ணான், அன்றைக்கி நைட்டே ஓடி போயிட்டான். எதுலேருந்துன்னா, அதாவது தன்னுடைய சொந்த புத்தியில் செய்கிறது சமயத்தில் சரியில்லாத போனால் அடுத்தவங்களை கேட்டு, அதான் பக்கத்தில் மந்திரிகளை கேட்டு செய்ய, நன்றி வணக்கம்